தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு செல்லும் தனியார் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் மது போதையில் பேருந்து இயக்கி வருவது பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருச்செந்தூர், உடன்குடி, நாஸ்ரேத் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்னைக்கு செல்லும் ஆம்னி பேருந்து ஒன்றில் இருந்த ஓட்டுநர்களை சோதனை செய்ய அவர்கள் முயன்றபோது குடிபோதையில் இருந்த அவர்கள் காவல்துறையினரிடம் சிக்காமல் தப்பி ஓடினர். இதையடுத்து அந்த பேருந்து இயக்கப்படாததால் பயணிகள் தவித்தனர். டூ வீலர் போகும்போது, கார்ல போகும்போது ட்ரங்க் அண்ட் டிரைவ் நம்மள யூஸ்வலா செக் பண்ணுவாங்க. பட் அதுவே இப்போ பஸ்ல போகும்போது ட்ரங்க் அண்ட் டிரைவ் செக் பண்றது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு பேட் அண்ட் வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் இந்த இன்டர்சிட்டி பஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி தவறுகள் நடக்காம இந்த பஸ்ஸோட ஓனர்ஸா இருக்கட்டும், ஏஜென்ட்ஸா இருக்கட்டும், அவங்க வண்டி சாவி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் மிஷினை வச்சே செக் பண்ணி சாவி கொடுத்தாங்கன்னா இட் வில் பி பெட்டரா இருக்கும். பின்னர் மற்றொரு ஓட்டுநர் மூலம் சென்னைக்கு பேருந்தை இயக்க போலீசார் அனுமதித்தனர். மேலும் மது போதையில் இருந்த ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர்.